நீங்க யாரையாவது முழு மனசோட நம்புறீங்களா? அவங்க உங்கள புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு நல்லது தான் நினைக்கிறாங்க. உங்கள ஒருபோதும் கைவிட மாட்டாங்கன்னு நம்புறீங்களா? அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா வாழ்க்கையில பெரிய தவறுகள் பல நேரம் நம்ம எதிரிகளால இல்ல, நம்ம நம்புற மனிதர்களால தான் நடக்குது. நம்ம மனசு நல்லதுனால எல்லாரும் நம்ம மாதிரி தான் நினைப்பாங்கன்னு நம்புறோம். ஆனா உண்மை வேற. புத்தர் ஒரு எச்சரிக்கை சொன்னாரு. தவறான மனிதரை நம்புவது விஷம் குடிப்பதுக்கு சமம். அது உடனே காயப்படுத்தாது, ஆனா மெதுவா வாழ்க்கையை கெடுக்கும். அதனால தான் இன்றைக்கு இந்த 5 வகை மனிதர்களை பத்தி பேச போறோம். நீங்க யாரையாவது நம்புறீங்களா? அப்படின்னா கவனமா கேளுங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை காப்பாத்தலாம். 1. அதிகமாக புகழ்பவர்கள். உன்ன மாதிரி யாரும் இல்ல, நீங்க தான் ரொம்ப நல்ல மனுஷன், உங்களால தான் இந்த வேலை நடக்குது. இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்க நல்லாவே இருக்கும். யாருக்கு தான் புகழ்ச்சி பிடிக்காது? ஆனா அதிகமாக காரணம் இல்லாம எல்லா விஷயத்துக்கும் புகழ்ற மனிதரை கவனமா பார்த்து பழகணும். ஏன் தெரியுமா? உண்மையான மரியாதை அமைதியா இருக்கும், ஆனா தேவையோட வரும் புகழ்ச்சி சத்தமா இருக்கும். அவர்கள் உங்களை மதிக்கிறதால அல்ல, ஒரு நாள் உங்களை பயன்படுத்திக்கணும் என்பதால தான் அந்த அளவுக்கு பேசுவாங்க. எப்படி கண்டுபிடிப்பது? உங்க முன்னாடி மட்டும் அதிகமாக புகழ்வாங்க, பிறர் முன்னாடி அவ்வளவாக பேச மாட்டாங்க. வேலை இருக்கும்போது மட்டும் அதிக அன்பு காட்டுவாங்க. உங்களுக்கு இல்லை சொல்ல முடியாத மாதிரி மனசை சாஃப்டன் பண்ணுவாங்க. ஒரு சாதாரண உதாரணம். ஒரு நண்பன் தினமும் சூப்பர் மச்சி, நீயே கிங்னு பேசுவான். ஆனா அவனுக்கு ஒரு உதவி வேணும்னா மட்டும் ரொம்ப நெருக்கமா இருப்பான். வேலை முடிஞ்சதும் மெதுவா தூரம் ஆகிவிடுவான். அவன் உங்களை நேசிச்சதால இல்ல, அவன் உங்களுக்கு தேவை இருந்ததால. ஏன் இது ஆபத்து? அதிக புகழ்ச்சி நம்ம மனசை பிளைண்ட் பண்ணும், நம்ம தவறுகளையும் சொல்லாமல் விட்டுவிடும். உண்மையான நண்பன் என்ன செய்வான்? நீ தவறு செய்தால் சொல்வான், உன்னை கரெக்ட் பண்ண முயற்சி செய்வான். ஆனா அதிகமாக புகழ்பவன் உன்னை உயர்த்துவது போல நடித்து உன்னை கட்டுப்படுத்த முயற்சி செய்வான். புத்தரின் கருத்து, புகழ்ச்சியில் மூழ்கும் மனம் உண்மையை பார்க்காது. அதனால்தான் வார்த்தைகளால் அல்ல, நடத்தை மூலம் மனிதரை அளவிடு. அதிகமாக புகழ்பவன் உன் வளர்ச்சிக்காக இல்ல, உன் பலவீனத்துக்காக காத்திருக்கலாம். 2. ரகசியத்தை காக்காதவர்கள். ஒரு மனிதரிடம் நீ உன் மனவேதனையை பகிர்றதுனா அது சாதாரண விஷயம் இல்ல, அது நம்பிக்கை, அது உன் பலவீனம், அது உன் உண்மையான முகம். ஆனா அந்த ரகசியம் நீ சொன்ன மனிதரிடமிருந்து 3வது மனிதரிடம் போய் சேர்ந்தால் அங்கேதான் நம்பிக்கை உடையும். ஏன் இது மிகப்பெரிய ஆபத்து? ரகசியம் என்றால் அது உன் பாதுகாப்பு. நீ ஷேர் பண்ற விஷயம் உன் குடும்ப பிரச்சனை ஆகலாம், உன் காதல் வாழ்க்கை ஆகலாம், உன் பண நிலைமை ஆகலாம், உன் தோல்வி ஆகலாம். அதை காக்காதவன் உன் வாழ்க்கையை காக்க மாட்டான். எப்படி இவங்க நடப்பாங்க? நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன்னு ஆரம்பிப்பாங்க. ஜஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. உன் விஷயத்தை காசிப்பாக மாற்றுவாங்க. பிறரிடம் சம்பாதி கலெக்ட் பண்ணுவாங்க. இவர்கள் உன் பிரச்சனையை ஒரு கதை மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு உண்மையான உதாரணம். நீ ஒரு நண்பனிடம் எனக்கு வீட்டுல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ற, அவன் ஆறுதல் சொல்ற மாதிரி நடிக்கிறான். ஆனா 2 நாளில் மற்றவங்களுக்கு தெரியும். அப்போ உன் மனசுக்கு வர்ற ஃபீலிங் என்ன? வலி, வெட்கம், நம்பிக்கை உடைஞ்ச உணர்வு. நம்பிக்கை உடைந்தால் என்ன ஆகும்? ஒரு கண்ணாடி உடைந்த மாதிரி. ஒட்டினாலும் அந்த பிளவு எப்போதும் தெரியும். அதனால்தான் ரகசியத்தை காக்காத மனிதரை நெருக்கமாக வைத்துக் கொள்வது ஆபத்து. புத்தரின் உண்மை கருத்து வார்த்தைகளால் அல்ல, அமைதியால் மனிதனை அறிந்து கொள். உன் ரகசியம் பாதுகாப்பாக இருக்கும் இடம்தான் உன் உண்மையான சுற்றம். உன் ரகசியத்தை மதிக்காதவன் உன் வாழ்க்கையையும் மதிக்க மாட்டான். 3. பொறாமை கொண்டவர்கள். உன் தோல்வியில் சாந்தமாக இருப்பவன் உன் வெற்றியில் அமைதியாக மாறினால் அவன் நண்பன் இல்ல,
அவன் பொறாமை கொண்டவன். பொறாமை என்றால் என்ன? அது நேரடியா எதிர்ப்பு காட்டாது. அது சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள் எரியும். பொறாமை எப்படி வேலை செய்கிறது? நீ முன்னேற ஆரம்பித்தால் அவன் பாராட்டு சொல்ல மாட்டான். நீ சாதனை செய்தால் அவன் சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணுவான். நீ தோல்வி அடைந்தால் மட்டும் அவன் அதிகமாக ஆறுதல் சொல்வான். ஏன் தெரியுமா? உன் வளர்ச்சி அவனுடைய உள்ளுணர்வுக்கு வலி தரும். இவர்கள் என்ன செய்வார்கள்? உன் முயற்சியை சிறிதாக்கி பேசுவார்கள். அது லக்குன்னு தான் சொல்லுவார்கள். உன் கான்பிடன்ஸை மெதுவாக குறைப்பார்கள். அவர்கள் நேரடியாக காயப்படுத்த மாட்டார்கள். ஆனா மெதுவாக உன் மனசை தள்ளுவார்கள். ஒரு உண்மை நிலைமை, நீ ஒரு நல்ல வேலை வாங்குற. அவன் சொல்வான், சரிதான், பட் சேலரி எவ்வளோ? அல்லது அது பெரிய கம்பெனி இல்லடா. இந்த வார்த்தைகள் சாதாரணமா தோன்றலாம். ஆனா அவங்க நோக்கம் என்ன? உன் மகிழ்ச்சியை பாதியாக்குவது. உண்மையான நண்பன் யார்? நீ உயர்ந்தால் உன்னை விட அதிகமா சந்தோஷப்படுவான். நீ முன்னேறினால் உன்னை புஷ் பண்ணுவான். அவன் மனசு சுத்தமா இருக்கும். பொறாமை கொண்டவன் உன் முன்னேற்றத்தை தடுக்க முடியாவிட்டாலும் உன் மன அமைதியை கெடுக்க முயற்சி செய்வான். 4, எப்போதும் காரணம் சொல்பவர்கள். நான் செய்யல, சிச்சுவேஷன் தான், டைம் இல்ல, லக்கு வேலை செய்யல. இப்படி எப்போதும் காரணம் சொல்லும் மனிதரை கவனமா பாரு. காரணம் சொல்லுறவன் யார்? தோல்வி வந்தா பொறுப்பை ஏற்க மாட்டான். வெற்றி வந்தா கிரெடிட் மட்டும் வாங்குவான். அவன் வாழ்க்கை முழுக்க எக்ஸ்கியூஸ்களால் நிரம்பியிருக்கும். ஏன் இவர்கள் ஆபத்து? அவர்கள் உன்னை மோட்டிவேட் பண்ண மாட்டார்கள். நீ முயற்சி செய்யும் போது அது முடியாதுன்னு டவுட் விதைப்பார்கள். அவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள். ஆனா உன் முயற்சியையும் நிறுத்த முயற்சி செய்வார்கள். ஒரு உண்மை நிலைமை, நீ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ற, அவன் உடனே சொல்லுவான், இப்போ மார்க்கெட் சரியில்லை, ரிஸ்க் அதிகம், லேட்டர் பார்க்கலாம். அவன் பயம் உன் கனவுகளுக்கு தடையாக மாறும். வெற்றியாளன் என்ன செய்வான்? தோல்வி வந்தா என்ன தவறுன்னு கேட்பான். சரி செய்ய முயற்சி செய்வான். காரணம் தேட மாட்டான், தீர்வு தேடுவான். காரணம் சொல்லும் மனிதன் ஒரு இடத்திலே நிற்பான். பொறுப்பு ஏற்கும் மனிதன் எப்போதும் முன்னேறுவான். 5, உன் வட்டத்தை கவனமாக தேர்வு செய். நீ யாருடன் நடக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும். தவறான மனிதர்கள் உன் நேரத்தை மட்டுமல்ல, உன் கனவுகளையும் திருடுவார்கள். நினைவில் வை, உன் வாழ்க்கை ஒரு கப்பல் மாதிரி. யாரையும் ஏற்றிக்கிட்டே போனா ஒரு நாள் அது மூழ்கிடும். சரியானவர்களை மட்டும் ஏற்று. 5 வகை மனிதர்கள். 1, உன் ரகசியத்தை காக்காதவர்கள். 2, பொறாமை கொண்டவர்கள். 3, எப்போதும் காரணம் சொல்பவர்கள். 4, உன்னை பின்னால் பேசுபவர்கள். 5, உன் கனவுகளை சிரிச்சு பேசுபவர்கள். இவர்கள் அருகில் இருந்தால் நீ முன்னேற முடியாது. உண்மையான வளர்ச்சி என்ன? அது பணத்தால் வராது, அது சரியான மனிதர்களால் வரும். உன்னை மதிக்கும் மனிதர்கள் அருகில் இருந்தால் உன் வாழ்க்கை உயர்ந்துதான் தீரும். உன் கனவுகளை பாதுகாக்கணும்னா உன் வட்டத்தை பாதுகாக்க கத்துக்கோ. இது ஒரு சாதாரண வீடியோ இல்ல, ஒரு எச்சரிக்கை. நீ முன்னேறணும்னா உன் வட்டத்தை மாற்று. உன்னை கீழே இழுக்கும் மனிதர்களை விடு. உன்னை உயர்த்தும் மனிதர்களை தேர்வு செய். இப்போ நீயே சொல்லு, உன் அருகில் யாரெல்லாம் இருக்காங்க? இன்னும் இப்படிப்பட்ட உண்மைகள் உன் வாழ்க்கைக்கு உதவும் விஷயங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம குடும்பத்துல நீயும் சேரு. ஃபாலோ பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு.